இப்போ தப்பு பண்ணுறது ஒத்துக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எல்லாராலையும் ஒத்துக்க முடியாது. நம்மளாக இருந்தாலுமே மற்றவன் மேலே பழிய போட தான் பார்ப்போம். அதை பற்றி ஒருத்தர் பேசியிருக்கார். தப்பு பண்ணுறதை ஒத்துக்கிறதுக்கு தனி தைரியம் வேணும், எங்களோட சைடு வந்து நிறைய நல்ல தலைவர்கள் இருக்காங்க, அதை ஒத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. பேசினது யார், எதை பற்றி பேசியிருக்காரு பார்த்துருவோம் வாங்க. காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர் தான். அவர் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆராசா அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். மிஷாவுக்காக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டாங்க இந்திரா காந்தி அவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து பேசியிருந்தார். இப்போ நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்கிறீங்க, உங்களுடைய மாபெரும் தலைவர் இந்திரா காந்தி அவங்க வந்து மன்னிப்பு கேட்டதா ஆராசா பேசிவிட்டார், கோவம் வரல, கையில் நரம்பு புட்டையில் கமான் அட்டாக் பண்ணுற மாதிரி எதனா பேசுங்க அப்படின்ற மாதிரி நினச்சி நம்ம கேள்வி கேட்டோம். ஆனால் அவர் அதை எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ணார்னா, ஆமாம் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க, அதுதான் வரலாற்று உண்மையும் கூட அப்படின்னு ரொம்ப டிப்ளமேட்டிக்காக அதை டீல் பண்ணியிருக்காரு. அதை மறுக்கலை, அதுக்காக வந்து ஒரு அக்ரெசிவான ரியாக்ஷன் கிடையாது, ரொம்ப காமாக கம்போஸ்டாக பர்ஃபெக்டாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதோடு சேர்த்து இது வந்து டிஎம்கே பக்கம் திரும்பணும்னு நம்ம கேள்வி கேட்டாலும் அவர் இதை பாஜக பக்கம் டைவர்ட் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காரு. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இது எப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஆமாம் இந்திரா காந்தி அவர்கள் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க, பெரிய பெரிய தலைவர்களால் மட்டுமே தான் செய்தது ஒரு தவறு அப்படிங்கிறது தெரிய வரும்போது தைரியமாக வந்து வருத்தத்தை தெரிவித்து அது தவறுதான் அப்படின்னு ஒத்துக்கிற ஒரு பண்பு வரும். அந்த தைரியம் நல்ல தலைமைகிட்ட தான் இருக்கும். அப்படிப்பட்ட தலைவர்கள் காங்கிரஸில் இருக்கிறாங்க. ஆனால் பாஜக எவ்வளவோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கு. என்னையாவது ஒரு நாள் ஆமாம் இது நாங்கள் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு யாராவது வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்களா? பண்ண மாட்டாங்க. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன், நல்ல தலைவர்களுக்கு மட்டும்தான் அந்த பண்பு இருக்கும், அந்த தைரியம் இருக்குன்ட்டு. அது பாஜகவுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த பக்கமா பொக்குன்னு ஒன்று விட்டுக்கிறாரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். எமர்ஜென்சி தப்பு இந்திரா காந்தி சொல்லியிருக்காங்க, அது சரித்திர உண்மைதானே. எந்த ஒரு அரசியல் தலைவரோ எந்த ஒரு அரசாங்கமோ எந்த ஒரு அரசியல் கட்சியோ தவறே செய்யலைன்னு எப்படி சொல்ல முடியும்? சில சமயங்கள் எடுக்கின்ற முடிவுகள் அதை பிற்காலத்தில் யோசித்து பார்க்கும்போது அது தவறுன்னு இருக்கும். அதற்காக வந்து வருத்தம் தெரிவிக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ஸ்மேன் லைக் பிஹேவியர். ஒரு பெரிய ஆளுமை மிக்கவர்களால் மட்டும்தான் அது வந்து அவர்கள் செய்த தவறை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். ஆப்ரேஷன் இந்த இந்திரா காந்தி இறப்புக்கு அப்புறம் சீக்கியர்களை வந்து பெரிய கொடூரம் நடந்தது டெல்லியில், அதற்கு மன்மோகன் சிங் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இந்திரா காந்தியே வந்து எமர்ஜென்சி தப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஆனால் நீங்கள் வந்து இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஜக அவங்க செஞ்சதில் எதையாவது உண்மையாக தப்புன்னு ஒத்துக்கிறாங்க, தயாராக இருக்காங்களா? பெரிய பெரிய தலைவர்களால் மட்டும்தான் அவர்கள் செய்த சில காரியங்களை ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும் பொழுது பிற்காலத்தில் இது ஒரு தவறாக இருந்திருக்கலாம் என்று உணர்ந்து அதை இது தவறு என்று சொல்லக்கூடிய மனப்பான்மை இருக்கும். அதுக்கடுத்ததாக இப்போ இருக்கிற அரசியல் சூழலை பயன்படுத்தி காங்கிரஸ் வந்து பேரம் பேசுது திமுக கிட்ட. இப்போ வந்து தொகுதி பங்கீட்டில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒப்பந்தம் கையெழுத்து ஆயிடுச்சு, ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. சீட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி இப்போ நம்பர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இது வந்து இது நடக்கிறதுக்கு முன்னாடி, ஓகே கிளாரிட்டிக்கு சொல்கிறேன், இது நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ப்ரெஸ் மீட் நடக்குது. அப்போ பேரம் பேசுகிறீங்களே, இந்த சூழலை பயன்படுத்தி காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட பேரம் பேசுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டோன்னே அதை வந்து கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லா பார்ட்டிஸ்லேயுமே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். ஒரு தடவை அதிகமாக இருக்கும்போது இன்னொரு தடவை நம்ம போகும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம கேட்போம், அவங்க இல்லை இந்த தடவை கொடுத்த மாதிரி இல்லை, இதோட கம்மியாக கொடுப்போம்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படிங்கிறது இயல்பாக எல்லா டைமுமே நடக்கும். இதை பேரம் பேசுறதுன்னு சொல்லக்கூடாது, இது வந்து அரசியல் நடப்பு, அவ்வளோதான். இதுக்கு பின்னாடி பேரம்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு பேசியிருக்காரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். சூழ்நிலையை பயன்படுத்தி இப்படி பேரம் பேசுவது தவறு என்று திமுக சேர்ந்த பல அமைச்சர்கள் சொல்கிறாங்க. எல்லா கட்சியும் எதிர்பார்ப்பு இருக்குது, எல்லா கட்சிக்கும் ரியாலிட்டி என்னன்னு தெரியும். எல்லா கட்சியுமே அப்படி தானே ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியில் தானே இருக்குது. அதனால் இதில் ஒன்றும் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எங்களுடைய ஆசைகளை எல்லாம் சொல்கிறதுக்கு அது அவங்க என்னென்ன அகாமடேட் பண்ண முடியுன்றது பேசுகிறது ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நடக்கிறதாங்க. ஒன்றும் இந்த பேரம்லாம் சொல்லக்கூடாது.